கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் இளம் பெண் ஒருவரின் உடல் 30 துண்டுகளாக வெட்டப்பட்டு அவரது வீட்டின் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. கேட்போரை அதிர வைக்கும் இந்த கொலை அடிக்கடி ஏற்பட்ட மின்வெட்டின் காரணமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் ஜெகநாத். நேபாளை சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண் பெங்களூருவில் தன் கணவர் மற்றும் குழந்தையுடன் நிலவங்கால் பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அவருக்கு கணவர் குடும்ப தகராறு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வையாலிக்காவல் பகுதியில் வசித்து வந்துள்ளார். அந்த வீட்டிலிருந்து அதிக அளவில் துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது. துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காவல்துறைக்கும் அவருடைய உறவினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வீட்டில் திறந்து பார்த்தபோது ஃப்ரிட்ஜில் இருந்து துர்நாற்றம் வீசுவது தெரிய வந்தது. இதையடுத்து ஃப்ரிட்ஜை திறந்தபோது ஃப்ரிட்ஜில் அந்த மகாலட்சுமியின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு 30 துண்டுகளாக வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தது தெரிய வந்தது. இது மட்டுமின்றி அந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது ஃப்ரிட்ஜில் என தெரிய வந்துள்ளது. அதிலிருந்து புழுக்களும் வெளியேறியதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் மற்றும் கைநீக நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த உடல்களை துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரிங் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களையும் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் போலீசார் தற்போது கூறுகையில் இந்த வழக்கை விசாரிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தனிப்படையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் குறிப்பாக இந்த சலூன் கடையில் பணிபுரியும் ஒரு ஆண் நண்பர் இந்த பெண்ணை காலை மற்றும் மாலை நேரங்களில் அழைத்து சென்றது ஆக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த செலூன் கடை நபரை போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கார். அவரும் தற்போது தலைமறைவாக உள்ளார். அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இந்த பெண்மணிக்கு செல்போனை ஆய்வு செய்து அதிகாரிகள் அந்த பெண்மணிக்கு யாரெல்லாம் தொடர்பு கொண்டார், அவருக்கு வந்த கால்களை வைத்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் நடந்த இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்குமே இந்த சம்பவம் நடந்தது தெரியவில்லை. இதற்கு வெளிச்சத்துக்கு வர முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தா, இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட அடிக்கடி மின்வெட்டு காரணம். மின்வெட்டு ஏற்பட்டதால் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் வெளியேற ஆரம்பித்துள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த மின்வெட்டு காரணத்தின் காரணமாக ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த இந்த உடல் பாகங்கள் துர்நாற்றம் வீச துவங்கியது. இதன் காரணமாக இந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இருந்தபோதும் இந்த பகுதி மக்கள் இந்த வாழ்றதுக்கே அச்சமாக இருக்கிறதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களிலும் தனியாக செல்லவும் அச்சப்பட வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக பெங்களூருவிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் ஜெகநாத்.